வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நாடாளுமன்றம் 2 நாட்களாக தொடர்ந்து ஒரே விவகாரத்துல முடங்குது. குறிப்பா ட்ரம்ப் குறித்து பிரதமர் மோடி சரியாக பதில் சொல்லவில்லை அப்படின்ற புகார் ஒன்று. இது போய்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல 25% அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அந்த பக்கம் இந்தியாவுக்கு டாக்ஸ் போடுறாரு. இது ரெண்டுக்கு தொடர்பு இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இது ரெண்டு தனித்தனி செய்தி தானா? இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இது நரேந்திர மோடியினுடைய இந்த பர்சனல் டச் தான் பல இடங்கள்ல ஒர்க் ஆகுது. பல இடங்கள்ல நமக்கு டிப்ளமசியில ஓங்கி நிக்குது என்றெல்லாம் பல பேச்சுக்கள் இருந்தது. அப்ப என்னை பொறுத்தவரை அந்த பர்சனல் டச்சினுடைய ஃபெயிலியர் தான் இதுன்னு காணுறேன். அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலுக்கு முன்னால, அவருடைய தேர்தலுக்கு முன்னால நியூயார்க்ல இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இஸ் கமிங் டு மீட் மீ அண்ட் என்டாஸ் மீ அப்படின்னு ஏதோ பேசுறாரு. டெஃபினட்டா மீட் மீன்னு சொல்லியிருக்காரு. என்டாஸ் மீன்ட்டு எனக்கு தெரியல. அது அந்த என்டாஸ்மெண்ட் நிச்சயமாக இவர் போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். எப்படி அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் என்று 2020 இவர் ஒரு முழக்கமிட்டாரோ, ஏறத்தால் அதுக்கு இணங்க ஒரு ஷோ இங்க நடத்துவார் என்று ட்ரம்ப் கருதினார் என்றுதான் நான் பார்க்கிறேன். நியூயார்க்ல செய்து கொடுப்பார் என்று நினைத்தார்கள். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் அட்வைஸோ இல்லை என்றால் இவருக்கு அந்த தகவல் வைத்துக்கொண்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் அவரை பாக்குறதான் தவிர்த்துறாரு. இது ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய ஒரு அடியா வருது. அதாவது நான் இப்ப அவர் பார்த்துட்டு போவான்னு சொல்றேன். அவர் ஐயோ நான் எனக்கு அப்படி பிளானே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒதுங்குவது என்பது நிச்சயமாக அது அவருடைய ஈகோவை ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. நமக்கு தெரியும் ட்ரம்புக்கு இருக்கிற ஈகோ நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். அந்த அவ்வளவு பெரிய ஒரு ஈகோ இருக்கிறது. இத்தனைக்கு அந்த சூழ்நிலையில ட்ரம்ப் கொடுத்த ஒரு பேட்டி ஒண்ணு பார்த்தோம் சார். அதுல மோடி இவ்வளவு கூட்டத்தை கூட்டுறாரு, இந்த இந்தியன்கள் இப்படி கூடுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அது 2020க்கு பிறகு இருந்த ஒரு இது. இந்த பேட்டிலையும் சொல்லியிருக்காரு. அந்த 2020க்கு பிறகு இருந்த பேட்டிலையும் சொல்லியிருக்காரு. இந்த 2020ல நடந்த அந்த ஒரு கூட்டத்துக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக நம்மளுடைய இந்தியன் ஹை கமிஷனர் இந்தியன் அம்பாசிடர் டு யுஎஸ். அவர் ஒரு பாஜகவினுடைய ஒரு கிளை செயலாளர் மாதிரி கூட்டம் சேர்த்தாரு. அவர் தான் இன்னைக்கு ஹர்ஷ்வர்தன் சிங்லா என்ற பிஜேபியினுடைய இன்னைக்கு ஒரு பாராளுமன்றத்தில் ராஜ்யசபால ஒரு நாமினேட்டட் மெம்பரா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்களேன், அதான் ஐஎஃப்எஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வேலை செய்யறதை தவிர்த்து விட்டு ஒரு கட்சிக்கு வேலை செஞ்சதுக்காக அதுக்கு கைமாற்றாக பல போஸ்ட் அவருக்கு வருது. அவர் ஃபாரின் செக்ரட்டரி ஆறாரு, அதன் பிறகு ஷேர்பா ஆறாரு, G20 ஷேர்பா ஆறாரு, இந்த மாதிரி பல போஸ்ட்கள் அவருக்கு வருது. போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்ல இந்த அளவுக்கு பெனிஃபிட்டான ஒரு நபர்னு பாத்தீங்கன்னா, இவர் இது செய்ய வேண்டிய விஷயமே இவர் செய்ய வேண்டியதே கிடையாது. ஏனென்றால் இவர் ஐஎஃப்எஸ்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் ரேங்கர்ஸ், வெரி பிரில்லியன்ட் மேன். எனக்கு இவர் ஜேஎஸ் பிஎஸ்எம் ரீஜன்ல இருந்த டைம்ல இருந்து எனக்கு அவரை நல்லா பழக்கமான ஒரு நபர், வெரி எஃபிஷியன்ட் மேன். ஆனா அந்த எஃபிஷியன்சி எல்லாம் எங்க போய் மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாஜகவினுடைய ஒரு செயலாளராக இல்லை என்றால் ஒரு வட்ட செயலாளர்னு வச்சுக்கலாமே, வட்ட செயலாளர் வண்டமுருகன் கேட்டிருக்கோம் இல்லையா, ஏறத்தால் அதே ஒரு லெவல்ல எப்ப மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் வந்த பிறகுதான் அப்படி மாறுது. அப்போ ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசர் ஆனாலும் சரி, எந்த ஆபீசர் ஆனாலும் சரி, நீங்க எனக்கு என்ன வேலை செய்ய முடியுங்க, அதை பொறுத்தா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஹர்தீப் பூரி ஆனாலும் சரி, ஜெய்சங்கர் ஆனாலும் சரி, இவர்கள்லாம் ஒத்தாசை செய்திருக்காங்க. அப்ப இவர்கள் இத்தனை நபர்கள் கூட இருக்கு. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹர்ஷங்களாக்கு தெரியாத விஷயம் கிடையாது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல, ஜெய்சங்கருக்கு தெரியாத விஷயம் கிடையாது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல. ஹர்தீப் புரிக்கு இன்னைக்கு இவங்க 2 பேரும் அமைச்சராக இருக்காங்க, ஜெய்சங்கரும் ஹர்தீப் புரி. இவர்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இவர்கள் தாராளமாக பிரீஃப் பண்ணியிருக்கலாம்னு சொல்றேன். பிரதமரோட சொல்லியிருக்கலாம், எங்க அவரை போய் பாத்துருங்க, இல்லைன்னா அவர் ஏதாச்சும் டென்ஷன் ஆயிட போயிறாரு, இல்லைன்னா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிடுறாரு. இவர்கள் யாருமே வாயை திறக்கவில்லை என்றுதான் என்னுடைய தகவல். அதனால ட்ரம்ப்பை சந்திக்காமல் இவர் திரும்பி வர்றாரு. அப்போ கூட இருக்கிறவங்க பேசியிருப்பான், ஆர்எஸ்எஸ் காரன் யார், அவருடைய அட்வைசர்ஸ் இல்ல அவரை பார்க்க வேண்டாங்க, இவர் தான் எப்படி இந்த அம்மா ஜெயிக்க போறது அப்படிங்கலாம் நினைத்து கொண்டு இவர் திரும்பி வந்தார். இதுதான் என்னை பொறுத்தவரை முக்கியமான ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அதன் பிறகு பிப்ரவரியில இவருடைய அந்த பிரசிடென்ட் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதன் பிறகு ஸ்வேரிங் நடக்கிறது. அந்த ஸ்வேரிங்னுக்கு பிறகு பிப்ரவரியில போய் சந்திக்கிறார். அங்க போய் சந்திக்கும் போது அந்த டைம்லயே பல சலுகைகள் இந்தியா கொடுக்குது.
ஹார்லி டேவிசனுக்கு அந்த இம்போர்ட் இது அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து செய்து கொடுக்கிறது. ஆனால் அதுல கூட ட்ரம்ப் வந்து திருப்தி அடையவில்லை. ட்ரம்ப் மறுபடியும் வந்து இந்தியாவை வந்து குறிவைத்துக் கொண்டிருந்தார். அது ஒரு பர்சனல் எனிமிட்டியில் ஆரம்பிக்கிறது. நீங்க பாருங்க, பங்களாதேஷ்க்கு 20% தான் போட்டிருக்காங்க, ஸ்ரீலங்காவுக்கு 20% தான் போட்டிருக்காங்க, 19% இந்த பிலிப்பைன்ஸுக்கு 19% போட்டிருக்காங்க. இந்த நாடுகள் அனைத்தும் வந்து ரஷ்யாவோட ஏதோ ஒரு உறவு வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட அந்த நாடுகள் இருக்கின்ற அந்த பர்சன்டேஜ் நம்ம பர்சன்டேஜ் எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் பாருங்க. பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்கு சலுகைகள் வந்து இந்த ட்ரம்ப் வந்து செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் இதே ஈகோ தான் என்று நான் கருதுகிறேன். பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கம் சலுகைகள், இந்தியாவுக்கு ஹெவி இம்போசிஷன் அப்படின்றத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது சார்? ஏன்னா நம்ம வந்து இங்க இருந்து டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல அனுப்பியிருக்கோம். IMFல வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சாங்ஷன் கொடுக்கணும், குறைந்தபட்சம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடனையாவது நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்றோம். இது எல்லாமே தோல்வி அடைகிறது. இந்த டிப்ளமேட்டிக் மிஷன்ஸுக்கு எல்லாம் பிறகும் கூட இந்தியா ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னு நம்ம விளக்குனதுக்கு பிறகும் கூட இந்த இம்போசிஷன் அவர் போடுறாரு அப்படின்னா, இது வந்து இந்த டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் அப்படின்றத தாண்டி இது நம்மளுடைய எக்கனாமியை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சார்? இது என்னை பொறுத்தவரை நரேந்திர மோடியோட ஃபெயிலியர் தான். டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர்னு எடுத்துக்கொண்டால் டிப்ளமசி முழுக்க முழுக்க கையில விடுத்து உலகம் பூரா வலம் வருகின்ற நபர் யாரு? எங்கெங்க போயிருக்காரு? எத்தனை நாடுகள் போயிரு? இன்னும் போகாத நாடு இருக்கான்னு கேட்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு நாடுகள்ல போய் நீங்க நிக்கிறீங்க. அதுவும் வந்து ஒரு விசிட் என்பது ஒரு இன்டர்நேஷனல் பிரைம் மினிஸ்டருடைய விசிட் என்று பாத்தீங்கன்னா அது எவ்வளவோ ப்ரிப்பரேஷனுக்கு பிறகு நடக்கின்ற விஷயம். அதன் பிறகு எவ்வளவோ ஃபாலோ அப் இருக்கும். இது எத்தனை நாடுக்கு நம்மளுடைய எம்ஏனால ஃபாலோ பண்றதுக்கான அந்த பேண்ட்விட்த் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த அளவுக்கான விசிட்ஸை வச்சு நிச்சயமாக பேண்ட்விட்த் கிரியேட் பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரையில அமெரிக்கா என்ன செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இப்ப வந்து அதுல பாதாளத்துல இருக்கு. அது ஒரு அவங்களுடைய எக்கானமி என்பது ரொம்ப மோசமா இருக்கு. $37 ட்ரில்லியன் வந்து அவர்களுடைய டெபிசிட்டா இருக்கிறது. அந்த டெபிசிட்டை வந்து சுரண்டி எப்படியாச்சும் சரி பண்ண வேண்டும். எந்த நாடை சுரண்ட கிடைக்குமோ சுரண்டணும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஒரு இதுலதான் நாம போய் மாற்றோம். நம்ம போய் மாற்றுறது எப்படி மாற்றோம்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு பிடிக்காத ஒரு நாடாக நாம மாறிவிட்டோம். இதுல இன்னொரு பெரிய ஒரு ஜோக் இருக்குங்க. என்னன்னா, அமெரிக்கால வருவாங்களே இந்த ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஹிந்துஸ், இந்தியன் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் இருக்கு. ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆர்எஸ், ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி, விஸ்வ ஹிந்து பரிஷத்து, இவங்க எல்லாம் வந்து இப்ப வந்து ஒருத்தரும் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்ல ஏதாச்சும் ட்ரம்ப்புக்கு எதிராக மெசேஜ் போட்டா நம்மளை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு. அதாவது நரேந்திர மோடிக்கு இவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, பாஜகவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி இருக்கின்ற ஒரு விஷயம், எதிர்கட்சிகள் வந்து ஏறி அடித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி இவர்கள் எல்லாம் ஒண்ணுமே பேச முடியாத ஒரு தருணத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது பாஜகவுக்கு வாசிபரஸாக தகவல்கள் வந்து போட்டு கொண்டிருந்த, சோசியல் மீடியாவில் வந்து பகிர்ந்து கொண்டிருந்த இந்த அமெரிக்கால உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாட்ஸ்அப் பேரியர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வாட்ஸ்அப் பேரியர்ஸ் அனைவரும் வந்து அடங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஏதாச்சும் மெசேஜ் போட்டு இவர் பார்த்துட்டு நம்மளுடைய அந்த H1B விசா இல்லை என்றால் இந்த L1 விசா இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாருன்னா அது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர்களுடைய பாதுகாப்புக்காக இப்ப வந்து அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியா நான் பாக்குறேன். இல்லைன்னா பெரிய ஒரு, அதாவது இந்தியால வந்து ஹேட் பரப்புதை வந்து இந்த குரூப்ஸ் தான், இந்த ஐடியில இருந்து போன குரூப்ஸ், இவர்கள் எல்லாம் வந்து மூளை செலவை செய்யப்படுகிறார்கள். அங்க இருக்கின்ற RSS காரகர்னால் இங்க பெரிய ஒரு கும்பலே போய் கொண்டிருந்தது இல்லையா, இங்கிருந்து போய் அங்க உட்கார்ந்து அவர்களுக்கு கிளாஸ் எடுத்து அவர்கள் வந்து அதை வந்து ஷேர் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி எல்லா கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸும் வந்து ஏறத்தாழ ஹிந்து ரிலேட்டட் ஈவெண்ட்ஸாக மாத்திக்கொண்டு ஒரு பெரிய ஒரு படையை வந்து அங்க வந்து உருவாக்கினார்கள். அந்த படை இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் சைலன்ஸ்ல இருக்கிறது பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியா இருக்குது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.